வணக்கம் நண்பர்களே, மெய்குரு கண்டேன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் இந்த காணொளியில் மூன்றாவது கண் பற்றி பார்க்க இருக்கிறோம். உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய பரிமாணத்தை நோக்கி நகரத் தயாராக இருக்கிறதா? இந்த உலகத்தை நீங்கள் இப்போது பார்க்கும் விதத்தை விட இன்னும் ஆழமாக, இன்னும் துல்லியமாக பார்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் நெற்றியின் நடுவில் புருவங்களுக்கு இடையில் மறைந்திருப்பதுதான் மூன்றாவது கண். இந்த கண்ணை திறப்பதன் மூலம் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த மூன்றாவது கண் என்றால் என்ன, இதை எப்படி திறப்பது மற்றும் நமது மகான் வள்ளலார் இது பற்றி என்ன கூறினார் என்பதை விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த அமானுஷ்ய உலகத்திற்குள் நுழைய நீங்கள் தயாராக இருந்தால் நம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து இந்த பயணத்தில் எங்களுடன் இணைந்திருங்கள். மூன்றாவது கண் என்றால் என்ன நண்பர்களே? மூன்றாவது கண் என்பது நம் நெற்றியின் நடுவில் இருக்கும் ஒரு ஆன்மீக மையம். இதை நாம் விஞ்ஞான ரீதியாக பிணியல் சுரப்பி என்றும் அழைக்கிறோம். இந்த சுரப்பி ஒரு சிறு பட்டாணி அளவில் இருந்தாலும் நம் உடலின் பல முக்கிய செயல்பாடுகளுக்கு இது உதவுகிறது. இது நம் தூக்கத்தை கட்டுப்படுத்தும் மெலட்டோனின் என்ற ஹார்மோனை உற்பத்தி செய்கிறது. இது நமது உடலின் உட்புற கடிகாரம் போல செயல்பட்டு நம் அன்றாட செயல்பாடுகளை சீராக்குகிறது. ஆனால் ஆன்மீக ரீதியாக இதுவே நம் ஆன்மாவின் பார்வை. இந்த மூன்றாவது கண் விழிப்புடன் இருக்கும்போது நமக்கு உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் அதிகரிக்கும். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை நம்மால் ஓரளவு துல்லியமாக கணிக்க முடியும். மன அமைதி, தெளிவு மற்றும் ஒரு பிரபஞ்ச இணைப்பு உணர்வு நமக்கு ஏற்படும். இப்போது நம் மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். வள்ளல் பெருமானின் ஆன்மீக பயணத்தில் இந்த மூன்றாவது கண்ணின் முக்கியத்துவத்தை அவர் தெளிவாக உணர்த்தியுள்ளார். வள்ளலார் தனது ஜீவகாருண்யம் மற்றும் சமரச சுத்த சன்மார்க்கம் மூலம் ஆன்மாவின் ஒளியை தேடினார். அவர் நம் நெற்றியின் நடுவில் இருக்கும் இந்த ஆக்கினை சக்கரம் என்னும் ஆன்மீக மையமே கடவுளை உணர்வதற்கான நுழைவாயில் என்று கூறினார். உள்ளொளி பெருக்கி உயிரொளி கண்டு பேரொளியில் கலப்பது, இதுவே அவரது தத்துவம். அவர் நம் உடலின் உள்ளிருக்கும் ஜோதியை கண்டால் நமக்குள்ளே இருக்கும் இறைவனை காணலாம் என்றார். இந்த மூன்றாவது கண்ணின் மூலம் நாம் பார்க்கும் ஒளிதான் அருட்பெரும் ஜோதி. வள்ளல் பெருமான் மூன்றாவது கண்ணை திறப்பது என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. அது உண்மையான ஞானத்தின் தொடக்கம் என்று நமக்கு உணர்த்தினார். இது நாம் ஒரு குருவின் துணையோடு செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. சரி, மூன்றாவது கண்ணை திறப்பதற்கான வழி என்ன? இதற்கு குருவின் துணை ஏன் அவசியம்? மூன்றாவது கண்ணை திறப்பது என்பது மிகவும் கவனமாக செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீக பயிற்சி. இதில் தவறான வழியில் சென்றால் மன உளைச்சல், குழப்பம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால்தான் அனுபவம் வாய்ந்த ஒரு குருவின் வழிகாட்டுதல் மிகவும் அவசியம். ஒரு குரு மாணவனின் தகுதியறிந்து சரியான நேரத்தில் சரியான வழியை காட்டுவார். தியானத்தின் மூலம் இதை படிப்படியாக நாம் பயிற்சி செய்ய வேண்டும். தினமும் அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து உங்கள் புருவங்களுக்கு மத்தியில் கவனம் செலுத்துங்கள். மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடும் போது அந்த பகுதியில் ஒரு ஒளி அல்லது ஒரு ஆற்றல் குவிவதை கற்பனை செய்யுங்கள். இது பிணியல் சுரப்பியை தூண்ட உதவும். இதை பௌத்த மதத்தில் உள்நோக்கி பார்வை என்று சொல்வார்கள். பௌத்தத்தில் மூன்றாவது கண் என்பது ஞானக்கண் என்று குறிப்பிடப்படுகிறது. இது தியானத்தின் மூலம் மனமடையும் தெளிவையும் எல்லா மாயைகளையும் கடந்து உண்மையை உணரும் நிலையையும் குறிக்கிறது. விபாசனா போன்ற தியானத்தின் மூலம் இதை நாம் பயிற்சி செய்யலாம். இந்த தியானத்தை பற்றிய நாம் தனி காணொளி ஒன்று பதிவு செய்துள்ளோம். பார்க்காதவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் சென்று பார்க்கலாம். மூன்றாவது கண் திறக்க ஆன்மீக பயிற்சிகள் மட்டும் போதாது. எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துதல், பிறரின் பசிப்பிணியை போக்குதல் போன்ற ஜீவகாருண்ய ஒழுக்கங்கள் மிக அவசியம். இதைத்தான் வள்ளல் பெருமான் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் கிட்டும் என்று கூறுகிறார். அதாவது நாம் ஜீவகாருண்யம் செய்வதன் மூலம் பரம்பொருளின் திருவடிகளை அடையலாம் என்று வள்ளலார் தெள்ளத் தெளிவாக கூறியுள்ளார். அன்பும் கருணையும் தான் ஆன்மீக வளர்ச்சிக்கான அடிப்படை கூறுகள். ஜீவகாருண்யம் என்பது பிறருக்கு உணவு அளிப்பது மட்டுமல்லாமல் பிற உயிரை கொல்லாது இருத்தல் வேண்டும். அதாவது அசைவம் உண்ணாமல் இருப்பது மிக மிக அவசியம் என்று வள்ளல் பெருமான் கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லக்கூடிய 5 வழிகளில் செய்யக்கூடிய பாவமாகிய பொய், கொலை, திருட்டு, போதை பழக்கம், தகாதுறவு நாம் செய்யாதிருத்தல் வேண்டும். இது மிக மிக அவசியம். பஞ்சமா பாதம் என்றால் என்ன, அதிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது என்பதை பற்றி விளக்கமாக அடுத்து வர தனி காணொளியில் பார்க்க இருக்கிறோம். எனவே ஒருவர் தன் வாழ்வில் பஞ்சமா பாதகம் செய்யாமல் இருப்பதும்
ஜீவகாருண்யத்தை கடைபிடிப்பது அடிப்படையான விஷயமாகும். அதே நேரத்தில் நாம் ஒரு குருவிடம் சென்று நீண்ட பயிற்சி செய்து மூன்றாவது கண்ணை திறக்க முடியும். நீங்கள் மூன்றாவது கண்ணை திறப்பதற்கான பயிற்சிகள் செய்து கொண்டிருக்கும் போதே அடிப்படையாக அங்கு விழிப்புணர்வு ஏற்படுகின்றது. அவ்வாறு விழிப்புணர்வு ஏற்படும் போது புத்தி கூர்மை அதிகரிக்கிறது, தொலைநோக்கு சிந்தனை ஏற்படுகிறது, சில உள்ளுணர்வுகள் உண்டாகும். எனவே விடாமுயற்சியுடன் ஜீவகாருண்யம் செய்து குருவின் வழிகாட்டுதலோடு பயிற்சி செய்யும் பொழுது நம் நெற்றிக்கண் திறப்பதற்கு வழிவகுக்கிறது. உதாரணத்திற்கு விப்பாசனா போன்ற தியான பயிற்சி செய்வது, புருவ மத்திய தியானம் செய்வது, உங்கள் மனம் ஒரு உச்சகட்ட தெளிவை அடைகிறது. நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கும் பார்வை மாறுகிறது. இது உங்களுக்குள் இருக்கும் பயம், பதற்றம் போன்றவற்றை நீக்கி உங்கள் புத்தியையும் மனதையும் உடலையும் திடப்படுத்துகிறது. மேலும் உணவு முறைகளில் ஆரோக்கியமான சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்ளுங்கள். பிணியல் சுரப்பியில் சுண்ணாம்பு படிவதை தவிர்க்க பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். எனவே ஒரு குருவின் வழிகாட்டுதலோடு இந்த பயிற்சிகளை தினமும் தொடர்ந்து செய்து வந்தால் மூன்றாவது கண் மெதுவாக விழிப்படையும். உங்களுக்குள் ஒரு புதிய உணர்வு ஏற்படும். ஆனால் பொறுமை மிக அவசியம். இது ஒரு நாள் 2 நாளில் நடக்கும் அதிசயம் அல்ல. இது ஒரு தொடர் ஆன்மீக பயணம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி அன்பர்களே. நம் மெய் குரு கண்டேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். மேலும் பல ஆன்மீக மற்றும் மெய்ஞான விஷயங்களை தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம்.